கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். சினிமாவில் ஒரு படைப்பாளி ஒன்றுக்கும் மேற்பட்ட பணிகளை செய்யும் பொழுது ஆச்சரியப்பட வைப்பாரு. தனித்துவமான தலைப்புகளை விரும்பும் விஜய் ஆண்டனி திமிரு பிடிச்சவன்ற தலைப்புல கணேஷாவுடைய இயக்கத்துல போலீஸ் அதிகாரியா ஒரு படத்துல நடிக்கிறாரு. வில்லன் ரகுவரன் நிஜத்தில் சிறந்த இசையமைப்பாளர். இவர் இசையமைத்து பாடிய 5 பாடல்களின் தொகுப்பை ரகுவரன் அ மியூசிக்கல் ஜேர்னின்ற தலைப்புல இசை ஆல்பமா இவருடைய குடும்பத்தார் உருவாக்கியிருக்காங்க. இந்த இசை ஆல்பத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிட ரகுவரனின் மனைவி ரோஹிணியும் அவரது மகன் 19 வயதான ரிஷிவரனும் வாங்கிக்கிட்டாங்க. நடிகர் விஜய் வெற்றி படங்களின் ஹீரோன்றது மட்டும் இல்லாம சூப்பரா டான்ஸ் ஆடக்கூடியவர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். வேட்டைக்காரன் படத்துல விஜய் தன் மகன் சஞ்சயோட இணைந்து ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆடி இருந்தாரு. அடுத்ததா விஜயின் மகள் திவ்யா சாஷா திறமையா பாடக்கூடியவங்க. விஜயின் 62வது படத்துல திவ்யா சாஷா ஒரு பாடலை பாட போறாங்க. நீண்ட இடைவேளைக்கு பிறகு நடிகர் சிவா புதியவர்கள் உருவாக்கும் துலாம் படத்துல போலீஸ் அதிகாரியா நடிக்கிறாரு. ராஜமுருகன் இயக்கத்துல நடிகர் ஜீவா ஹீரோவா நடிக்க இருக்காரு. இந்த படத்துலயும் சமுதாய கருத்துக்களை அழுத்தமா சொல்ல போறாங்களாம். திருவாக்காளர் இந்த படத்தை 1986 லாபேட்ச் மீடியா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தின் பூஜையில இயக்குனர்கள் மனோஜ்குமார், ராமதாஸ் உட்பட பலர் கலந்துக்கிட்டு வாழ்த்துனாங்க. Demonetization of the 234 constituency, quite interesting, sir. And திருவாக்காளர் பேர் இன்ட்ரெஸ்டிங் இருக்கு. வாக்காளர்னு கேள்விப்பட்டிருக்கோம். முதல்ல வாக்காளருக்கு திரு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திருவாக்காளர் சிட்டி என்எஸ்சி திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, எஃப்எம்எஸ் எல்லாத்துலேயும் பணம் பெற்றுக்கொண்டு வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். வாக்காளர் பல பிரச்சனைகள், அதாவது இன்னொரு அதில் செக்மெண்ட் ஒரு 3 செக்மெண்ட்டாக இருந்தது. அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாக்காளர் ஒவ்வொரு பேர் ஆர்ட் டைரக்டர்லாம் போட்டு ஒரு சிம்பிள் போட்டு ரொம்ப அழகாக இருந்தது. சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுகிற காலம் தான் இன்ன வரைக்கும் இருக்கு. இனிமேல் இளைஞர்கள் சிந்திக்க தொடங்கிட்டாங்க. சிந்தித்து ஓட்டு போடணுங்கிறத இந்த படம் பேசும் நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு நான் கமிட் பண்ணுறதுக்காக கதையும் கேட்கல, படத்துக்கான சம்பளமும் பேசல, படத்தை பற்றி எப்போ ஷூட்டு என்ன ஏது எதுவுமே கேட்கல. ஒரே ஒரு விஷயம், இந்த படத்தில் நான் கமிட் ஆக காரணம் படத்தோட டைட்டில் திருவாக்காளர். ஒரு கதையை சொன்னார். கதையை சொல்லும்போது எனக்கு உண்மையிலுமே பிடிச்சது. ரொம்ப ஒரு வித்தியாசமான இந்த காலகட்டத்திற்கு தேவையான ஒரு படைப்பாக இது வர வேண்டும். தைரியமாக இறங்குடா, இதில் ஒன்றும் தப்பு வராது. நிச்சயமாக ஒரு மாற்றம் வரக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த படம் அமையும். செய்தி என்னன்னா, நீண்ட இடைவேளைக்கு பிறகு அனிதா ஊதுப் ஓவியாவை மட்டுமே முதன்மையான கதாபாத்திரத்துல வச்சு ஒரு படத்தை இயக்குறாங்க. இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு சிம்பு. இந்தியன் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடித்த வெற்றி திரைப்படம். இந்தியன் பார்ட் 2 பத்தி வந்திருக்க புதிய செய்தி என்னன்னா, கமலஹாசனுக்கு ஜோடியா, அதாவது ஹீரோயினா நடிக்கிறாங்களாம் நயன்தாரா. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.